வணக்கம். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரில் வந்து மரியாதை செலுத்தினார். திருவல்லிக்கேணி பெரிய மசூதி அருகே இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் முதன்முறையாக நேரில் வந்து மரியாதை செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் அவருடைய அந்த பிறந்தநாள் மற்றும் நினைவு தினத்தின் முன்னிட்டு அவர் பதிவு மட்டுமே வெளியிட்டு வந்த நிலையில் தற்பொழுது தமிழக முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய நினைவிடத்தில் தற்பொழுது விஜய் அவர்கள் மலர் தூவி மரியாதை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் சார்பில் இன்று கொண்டாடப்படும் காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாள் விழா சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள காயிதே மில்லத்தின் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செய்தார். திருவல்லிக்கேணி வாலஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் நேரில் வருகை தந்து அவர் மரியாதை செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் திமுக அரசு இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா முதல்வர் ஒரு சில நேரங்களில் நேரில் வந்து மரியாதை செய்வது வழக்கம். பொதுவாகவே அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி திமுக ஆட்சி காலத்திலும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பில் இவருடைய விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அப்பொழுது அமைச்சர் பெருமக்கள் மட்டுமே கலந்து கொள்ள நிலையில் இந்த முறை விஜய் அவர்களை நேரில் வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு பார்த்தோம்னால் காந்தி மண்டபத்தில் அவர் விழாவில் கலந்து கொண்ட நிலையில் தற்பொழுது இரண்டாவது நிகழ்ச்சியாக காயிதே மில்லத்தினுடைய அந்த பிறந்தநாள் நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட இடைத்தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் சிறுபான்மையின வாக்குகளை மையமாக வைத்து தொடர்ந்து அவர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது காயிதே மில்லத் நினைவிடத்தில் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மலர் வளையம் வைத்தும் அதே போன்று மலர் தூவியும் அவர் மரியாதை செய்தது குறிப்பிடத்தக்கது. உடன் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவர் காதர் மொய்தீன் அதே போன்று அமைச்சர் ஷாஜகான் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வு முழுக்க அரசு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருந்தது. விஜய் அவர்களுடைய வருகையால் திருவல்லிக்கேணி பெரிய மசூதி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.